கர்நாடகாவை சேர்ந்த பிரபல ஜோசியர் பிரசாந்த் கினி மே 4ஆம் தேதி வர ரிசல்ட் படி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான், டிஎம்கே தான் ஆட்சி அமைக்குன்ட்டு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கணிப்புப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண போறது டிவிகேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, டிவிகே ஆல்வேஸ் டிஎம்கேவை இந்த எலெக்ஷன் முழுக்க அவங்களுடைய கேம்பெயின்ல எதிரியா தான் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆட்சி அமைக்கும் போது இவருடைய கூற்றுப்படி, பிரசாந்த் கினியின் கூற்றுப்படி டிஎம்கேக்கு டிவிகே தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் தான் முதல்வர், அவருக்கு துணை முதலமைச்சராக டிவிகேல இருந்து யாராவது வருவாங்கன்ட்டு கணிச்சிருக்காருங்க. அவருடைய கூற்றுப்படி, அதாவது பிரசாந்த் கினியின் கூற்றுப்படி, இந்த முறை விஜய்க்கு சிஎம் ஆறதுக்கான நிலைமை இன்னும் வரல. அவருடைய கிரக நிலைப்படி வரல. 2030-31 வரைக்கும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் இருப்பார். அதற்கு பிறகு 2031க்கு பிறகுதான் விஜய் முதலமைச்சர் ஆவார். அதற்கு பிறகு விஜயை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது, அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரியர் கிராஃப் இருக்கு அப்படின்ட்டு கணிச்சிருக்காருங்க. பிரசாந்த் கினி நிறைய கணிப்புகள் ரொம்ப சரியா கணிச்சிருக்காரு. செப்டம்பர் 2025ல அவர் ஈரானை அமெரிக்கா மார்ச் 2026ல அட்டாக் பண்ணுவாங்க. அதனால உலகம் முழுக்குமே பதட்டம் நிலவும், இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு நிலவும், பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் விலை உயரும் அப்படின்ட்டு கணிச்சிருந்தாரு. அதன்படியே பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியும், கேஸ் பிரைஸ் உயர்ந்து போச்சு, பெட்ரோலுக்கும் இடையில தட்டுப்பாடு வந்தது. இதே மாதிரி நிறைய கணிப்புகள் அவர் கொடுத்துருக்காருங்க, நிறைய நடந்திருக்கு. நான் பொதுவா ஜோசியத்தெல்லாம் அதிகம் நம்பாதவன். ஆனா அவருடைய பழைய கணிப்புகள்லாம் பார்த்து தான் ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணி அவர் கணித்தபடி எல்லாமே நடந்ததுனால தான் நான் இந்த விஷயத்திலையும், தமிழ்நாட்டின் அரசியல் விஷயத்திலையுமே அவரை நான் இப்போ நம்புறேங்க. அது மட்டும் இல்ல, அதிரடியா அவர் இன்னொரு விஷயத்தையும் கணிக்கிறாரு. நடிகர் அஜித்தும் 2030களில் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவார். எந்த கட்சிக்கு வருவார் அவர் சொல்லுவீங்க, வருவார். அது மட்டும் இல்ல, இந்த 2026 தேர்தலில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பதவி இழக்கிறாங்க. அவருக்கு பதிலாக பிஜேபி வின் பண்ணி பிஜேபியின் சுவேந்த அதிகாரி தான் முதல்வர் ஆவார்ட்டு போட்டிருக்கு. பிரசாந்த் கினி அவர்கள் கர்நாடகாவை பற்றி ஒரு அதிரடியான ஒரு கூற்று வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, அங்கு இடைத்தேர்தல் நடக்குது, அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தோற்றும். அதற்கு பிறகு கர்நாடகாவின் முதல்வராக இருக்கும் சித்தராமையா பதவி விலகுவார் அப்படின்னு போட்டிருக்கு. பிரசாந்த் கினியின் கூற்றுப்படி கேரளாவில் இந்த முறை யூடிஎஃப் தாங்க ஆட்சி அமைக்கும். பிரசாந்த் கினிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் 1,19,000க்கு மேலே அவருக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவருடைய கணிப்புகள் பலவும் நடந்திருக்கு ப்ராக்டிக்கலா. அதனால தான் அவருடைய தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அந்த கணிப்பை நான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். செப்டம்பர் 2026 பற்றியும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இந்திய தேசிய அளவில் நடக்க போகுதுன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க. முடிஞ்சா நீங்கள் ட்விட்டருக்கு போயிட்டு பிரசாந்த் கினி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஸோ நாளன்னைக்கு தமிழ்நாட்டின் ரிசல்ட் வரப்போகுது. நாளை மறுநாள் இந்நேரத்துக்கு யார் முதல்வர் ஆவார்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரசாந்த் கினியின் இந்த கணிப்பு சரியா இருக்கான்றதை நம்ம அப்போ செக் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பிரஸ் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை பார்க்க நன்றி.